வெல்கம் டு பப்பாஸ் குக்கிங். நான் உங்கள் சுரேஷ். நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மத்தி மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். இந்த மத்தி மீன் குழம்பு வந்து நான் வீட்டில் வந்து அடிக்கடிக்கு செய்வேன். எங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மெத்தட் வந்து நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இது வந்து மசாலா அரைச்சி நம்ம செய்ய போகிறோம். இந்த மசாலா வச்சு நம்ம எந்த வகையான மீன் வச்சும் இதே மெத்தடில் நம்ம செய்யலாம். நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மீன் குழம்பு வந்து ஒரு நாள் முன்னாடி நீங்கள் செஞ்சு வச்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் சாப்பிட்லாம். இந்த மீன் குழம்பு வந்து இட்லியோட சாப்பிட்டா நல்லா சூப்பரமா அமுத மாதிரி இருக்கும். அப்புறம் ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடலாம், தோசை கூட வச்சு சாப்பிடலாம். நல்லா சூப்பரா இருக்கும். இந்த மத்தி மீன் வந்து டேஸ்ட்டே வித்தியாசம் எல்லா மீனோடைய. ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும். ஆனால் டேஸ்ட் நல்லா பயங்கரமா இருக்கும். இது பாருங்க, இட்லியை புட்டு அப்படியே வச்சு சாப்பிட்டா நல்லா சூப்பரா இருக்கும். மீன் எப்படி சாப்பிட்றோம்னா அப்படியே அலக்கா அப்படியே எடுத்துட்டு வாயில வச்சு அப்படியே உரிச்ச அப்படியே வெளியே இழுத்தீங்கன்னா வெளியே முள்ளு தான் வரணும். பாருங்க, இது மாதிரி நல்லா சாஃப்டா வெந்திருக்கணும். குழம்புலயே மிக்ஸ் ஆகக்கூடாது. அது மாதிரி நல்லா வேக வைக்கணும் பக்குவமா. வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். Welcome to Papa's Cooking. மீன் குழம்பு செய்யறதுக்கு பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்துல ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் சூடான உடனே சீரகத்தை சேர்த்துக்குங்க. சீரகம் லேசா பொரிஞ்சு வந்தோடனே மிளகு சேர்த்துக்கலாம். அப்புறம் பொடியா கட் பண்ணி வச்ச பூண்டை வந்து சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து நிறைய சேர்த்துக்குங்க. அப்போதான் மீன் குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும். இது மூணுமே வதக்கும் போது தீக்கக்கூடாது. தீக்காம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக இது வந்து எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆயிலில் வதக்கும் போது இது வந்து பொன்னிறமாலாம் வதக்கக்கூடாது. லேசாக கிளாஸியாக ஒரு கலர் சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்களா, அது மாதிரி சேஞ்ச் ஆனோடனே நம்ம அதுக்கு மேலே வதக்கணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி வதக்கிங்க. அப்புறம் வெட்டி வச்ச தக்காளியை வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளியும் நல்லா குழன்னு நம்ம வந்து வதக்கக்கூடாது. இது வந்து எப்படி சரியான பக்குவம்னா தக்காளி எடுத்துக்குங்க. எடுத்துட்டு இந்த தோலை வந்து இப்படி பிடிச்சி இழுத்தீங்கனாக்கா தோல் தனியாக வரும். பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் தக்காளியை வந்து வதக்கி எடுத்துக்கணும். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. அப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும். தனியாத்தூள், இப்போ குழம்பு தூள் வந்து சேர்த்துக்குங்க. இது வந்து நல்லா சுவையை கொடுக்கும், நல்லா மனமும் கொடுக்கும். மீன் குழம்புக்கு குழம்பு தூள் சேர்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிறதுக்கும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுடுங்க. இப்போ வந்து கறி லீஃபை வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி அந்த சூட்லேயே நல்லா வதக்கிங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறினோடனே நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இது ஆறின உடனே நம்ம ஒரு பிளெண்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அரைக்கணும். நீங்கள் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்களா, இது மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எலுமிச்சை சைஸில் புளி எடுத்துக்கோங்க. புளி எடுத்துட்டு தண்ணியில் நல்லா ஊற வச்சு இது மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு கடுகை போட்டு நல்லா பொரிக்க விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச வந்தோடனே சீரகத்தை சேர்த்து தாளிச்சிக்குங்க. அப்புறம் வெந்தயத்தை நல்லா சேர்த்துக்குங்க. வெந்தயம் நல்லா மனம் கொடுக்கும், நல்லா வாசனை குழம்புக்கு. இது வந்து தீக்கக்கூடாது, இல்லைன்னா கசப்பு தன்மை ஆகிடும். இப்போ வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்ச பூண்டை சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. நல்ல சூப்பரான வாசனை. வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே ஒரு பொடி கருவேப்பிலையை சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை வந்து நீங்கள் எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ நல்லா மனம் கொடுக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அந்த மசாலா, இந்த மீன் குழம்பு பேஸ், அது வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்க்கறதுக்கே நல்லா என்ன சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா ஒரு ரிச் ஃபீல் கொடுக்குது. பார்க்கறதுக்கு நல்லா க்ரீமியாக ரிச்சான நம்ம பெரிய பெரிய ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது பார்த்தீங்களா. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் அடிக்கடிக்கு செய்வீங்க. ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்குங்க. ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பாத்திரத்தை கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காக வேணுமா ரொம்ப தண்ணியாக வேணுமான்னு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டேஸ்ட் தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வருது. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிக்கும். அப்பப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அப்போ தான் அதில் இருக்கிற பச்சை வாசனைலாம் நல்லா போகும். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புளி, உப்பு, காரம் இதெல்லாம் சேர்ந்தா தான் மீன் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க. நான் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன், உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்பப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க, தேவைப்படும் போது சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. வாவ், நல்லா சூப்பராக இருக்குது வாசனை. நல்லா மணக்குது. இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் நான். இது தேங்காய் பால் எதுக்கு சேர்க்குறோன்னா, இந்த உப்பு, புளி, காரம் இதெல்லாம் நல்லா தேங்காய் பாலோட சேர்த்து நல்லா சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். அதோடைய லெவலெல்லாம் நல்லா டேஸ்ட் வந்து ஈவனாக கொடுக்கும். அதனால தான் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போ வந்து நல்லா மாங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து எப்பயும் வீட்டில் செய்யும் போது மாங்காய் சேர்த்துக்குவேன். எனக்கு பிடிக்கும், அதனால் நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். மாங்காய் சேர்க்கும் போது அதுலேயும் புளி கொடுக்கும். மாங்காய் ஃப்ளேவரோடு இருக்கிறதுனால மீன் வந்து கவுச்சி வாசனை அடிக்காது. மாங்காய் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வைக்குங்க. ஏன்னா மாங்காய் வந்து வேகணும் இல்லைங்களா, அதனால கொதிக்க வைங்க. பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது மனம். மாங்காய் வாசனை, மீன் மசாலாவுடைய வாசனை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அது அந்த ஃப்ளேவரு நான் சொல்ல முடியாது. நீங்கள் வந்து குக் பண்ணும்போது தான் நீங்கள் உணர முடியும். வாவ், நல்லா சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்மோஸ்ட்டுக்கு வந்துட்டோம். நம்ம இப்போ வந்து மெயின் ஹீரோவை நம்ம இறக்க போகிறோம். ஹீரோ வந்து இப்போ தான் வராரு. பார்த்தீங்களா, மத்தி மீன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கங்க. உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் போகும். பார்த்தீங்களா, இது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். இது மாதிரி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை வந்து ஒன்று ஒன்றா ஹீரோவை வந்து மசாலாவில் இறக்குங்க. இவர் தான் இந்த குழம்புக்கான முக்கியமான ஹீரோ. இந்த மீன் வந்து சேர்த்துட்டு வந்து நம்ம ஓவராக குக் பண்ணக்கூடாது, இல்லைன்னா எல்லாம் குழஞ்சிடும். என்ன சொல்கிறது, எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். அதனால் நான் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுற மீன் வந்து ரொம்ப சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால 4 to 5 மினிட்ஸ் தான் நான் குக் பண்ண போவேன். இதிலே குக் ஆகிடும். நீங்கள் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்குகிற மீன் வந்து கொஞ்சம் ஒரு 6 மினிட்ஸு கூட நீங்கள் குக் பண்ணலாம். அதனால் இந்த சைஸ் மீன் வந்து நான் 4 to 5 மினிட்ஸ் தான் குக் பண்ண போகிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். மீன் போட்டு வந்து ஃபுல்லாக கலக்கக்கூடாது. பாருங்கள், இப்போ நல்லா வெந்து வந்துருக்குது பார்த்தீங்களா, எல்லாம் புண்டுடும், உடஞ்சிடும். அதனால் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். லாஸ்ட்டில் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க வாசனைக்கு. இது மாதிரி நல்லா குக் பண்ணி எடுத்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா வந்து வெளியே வருது பார்த்தீங்களா, நல்லா மிதக்குது. அதுதான் நம்ம ஃபினிஷிங் ஸ்டேஜ். அப்போனால இது மசாலாலாம் நல்லா குக் ஆகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். எண்ணெய் இது மாதிரி மிதந்து வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. மீன் குழம்பு இப்போது ரெடி ஆயிடுச்சு. இந்த மீன் வந்து குழம்பு வந்து நாளைக்கு சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் முன்னாடி நாளே செஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. 1 நாள் 2 நாள் ஆனால் தான் இந்த மீன் குழம்பு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் எது கூடனா இந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸு, இட்லி, தோசை, இடியாப்பம், அது மாதிரி எது கூடனா வச்சு நல்லா சாப்பிட்லாம். இது பார்க்கும் போதே உங்களுக்கு இப்பயே சாப்பிடணும்னு தோணும் உங்களுக்கு. இது பிடிச்சா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching Papa's Cooking. Don't forget to like, share and subscribe.